அந்த ஃபால்ஸ் தெரியலன்னு சொன்னோம் இல்லையா, அதே இதில் இன்னொரு வியூ பாயிண்ட்லேருந்து வந்தேன். நல்லா தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குது. இதாக இருக்குது, இது ஒரு ஃபால்ஸு. அதுக்கு மேலே இன்னொன்று உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிறுசாக தெரியுது. பட் தண்ணி நிறைய விழுது, அதோட சத்தம் மேலே வரைக்கும் கேட்குது. இது வரைக்கும் பார்த்தீங்களா, மேலேருந்து பார்க்குறோம். கீழே பள்ளத்தாக்குலேருந்து குளிர்ச்சியான காற்று வருது. நல்ல காற்று வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துலலாம் நல்ல வெயில் அடிக்கி. நடந்து போய் இங்கே ரோடு இங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள், நடந்து வாக் பண்ணி அங்கே போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல நிற்கிறாங்க, நல்லா இருக்குங்க இந்த பாயிண்ட்டு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே காற்று வாங்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. பிரேக் போட முடியாது, ஸ்லோவாக தான் நடக்கணும், ஓடக்கூடாது, ஷூ அழுகிரும். நீ விழமாட்ட, உருண்டுருவ. அதுவா, ஓகே, வெரி குட். ஓடக்கூடாது புல்வெளியில். ஏம்மா கீழே பார்த்தனடா. இது நாங்கள் பள்ளத்தாக்கில் மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. விழுந்தால் நிச்சயமாக காணாமல் போயிடுவோம். அதை ஒட்டி தான் ரொம்ப டேஞ்சரான இடத்துல தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ காரும் போயிட்டு இப்போ அடுத்த பேட்ச் வந்துருச்சு. அப்போ தான் நான் வீடியோ எடுக்கும்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எம்டி ஆகி நம்ம வெஹிக்கிள் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புது பேட்ச் வந்துருச்சு. இந்த ஜீப் சவாரி ஒவ்வொரு மலை உச்சிக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஆஃப் ரோட்டில் ஜீப் சவாரி 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் போய்க்கலாம். ஆமாம், ஒரு 4 மலை உச்சிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி மலை உச்சியில் தான் இருக்கோம். இதில் அந்த இடத்துல காற்று ரொம்ப நல்லா வருது, அருமையாக வருது. பள்ளத்தாக்கு பார்த்தீங்களா, ஐயா சரியான ஆழம், சரியான ஆழம் அங்கே இருக்கு. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கிளைமேட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊற்று, மழை பெய்யல ஊற்று, அந்த ஊற்று வந்து வழுக்கு செருப்பு. நம்ம காருக்கு வந்தாச்சு. நேற்று பூஜை போட்டுட்டு சாவி அம்மாட்ட தான்டா இருக்கு, வந்தாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன்.